ஸ்கைலைன் மீடியா யூடியூப் வலைத்தள பார்வையாளர்களுக்கு வானுயர் வணக்கங்கள். பெரியார் திடலில் விஜய் முதலாக தான் எந்த கொள்கையை நோக்கி செயல்படுகிறேன் என்று பெரியார் திடலிலிருந்து பெரியார் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செய்த விஜய். பதறும் ஒரு சில கட்சிகள். விஜயனுடைய கொள்கை எதை நோக்கி செயல்கிறது? இதுதான் இன்றைய கேள்வி. எப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெரியாரை படியுங்கள், அம்பேத்கரை படியுங்கள், காமராஜரை படியுங்கள், பிடித்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள், பிடிக்காததை விட்டுவிடுங்கள் என்று கூறினாரோ அப்பவே அவருடைய கொள்கை எதை நோக்கி செயல்படுகிறது என்று தெளிவாக ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்துட்டார். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? கொடியேற்ற விழாவில் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியில் சமத்துவம், சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், மதச்சார்பின்மை, பிளவுவாத அரசியல் இவற்றையெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அவர் எடுத்துக்கொண்ட அந்த அரசியல் கொள்கை என்பது அந்த உறுதிமொழியிலே வந்திருக்குது. ஒரு சில தமிழ் தேசியவாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மொழி பேசக்கூடியவர்களை மட்டும் குறிவைத்து செயல்படுகிறார்கள், மற்றவர்களை வந்தேரிகள் என்கிறார்கள். அதற்கும் தெளிவாக மொழி, மதம், இனம், இடம் பாகுபாடு காட்டக்கூடாது, காட்ட மாட்டேன் என்ற அந்த உறுதிமொழியில தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆக திராவிட கொள்கைகளில் இருக்கக்கூடிய சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் அதையும் கையில் எடுத்துக்கொண்டு, தமிழ் உணர்வு, தமிழ் பற்றையும் கையில் எடுத்துக்கொண்டு, அதில் இருக்கக்கூடிய பிளவுவாத அரசியலையும் ஏற்காமல் தனக்கென்று ஒரு தனி பாணியை உருவாக்குவதில் முயற்சி இருக்கிறார். திராவிடத்தில் நல்ல கூற்றுகள் இருக்கிறது என்றால் பெரியாருடைய கருத்துக்களில் நல்ல கூற்று இருக்கிறது, அதையும் எடுத்துக்கிறாரு. தமிழ் தேசத்தில் இருக்கக்கூடிய நல்ல கூற்றுக்களையும் எடுத்துக்கொண்டார். இப்படி ஒரு அனைத்தும் கலந்த ஒரு கலவையாக. இதற்கு எதுக்கு இது டிஎம்கேவே இருக்கட்டும், டிஎம்கே சாயம் பூசிக்கொண்டார். யார் சொல்றாங்க? நம்ம அக்கா தமிழிசை அக்கா சொல்றாங்க டிஎம்கே சாயம் பூசிக்கொண்டார். நம்ம அக்கா தமிழிசை அக்கா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. தெலுங்கானால இருக்கும்போது தம்பி விஜயோட படங்கள் தெலுங்கில் வெளிவந்தது. இன்னொரு முறை சொல்லுங்க. விஜயோட படங்கள் தெலுங்கில் வெளிவந்தது. அதாவது விஜயுடைய படம் தெலுங்கிலே டப் செய்யப்படுகிறதா, கன்னடத்தில் டப் செய்யப்படுகிறது. ஆமா, டப் செய்யறாங்க. தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களுக்கு தெலுங்குல அந்த படம் புரிய வேண்டும் என்று, கன்னட மொழி பேசுறவர்கள் கன்னடத்துல, ஏன் இந்தியில கூட பண்ணிக்காங்க, யாரும் வேண்டான்னு சொல்லலையே. இருமொழி கொள்கை என்பது முதல்ல என்ன? நான் தமிழன், எனக்கு தமிழ் என்ற ஒரு மொழி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தமிழ் மொழியை கற்றுக்கொள்கிறார்கள், பிற மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும். அதே போல ஆந்திராவோ தெலுங்கானா செல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தெலுங்கு மொழியை அங்க இருக்கக்கூடிய மக்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி மாநிலங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி இருக்கு. ஆனா 3 மொழி கொள்கை என்று வரும் பொழுது தமிழ்நாட்டில் தமிழ் என்னுடைய தாய்மொழியை நான் கற்றுக்கொள்கிறேன், உலகம் முழுவதும் சென்று பயணிப்பதற்கு ஆங்கில மொழியையும் நான் கற்றுக்கொள்கிறேன், அந்த ஆங்கில மொழியின் வாயிலாக நான் உலகம் முழுவதும் பயணிக்க முடியும், அதே மாதிரி இந்தியா முழுக்கவும் பயணிக்க முடியும். இதுதான் பேரறிஞர் அண்ணா சொன்னார். எதற்காக 3 மொழி? தங்க தமிழ் என்னிடம் இருக்கிறது, உலகம் முழுவதுக்கும் சென்று வர ஆங்கிலம் இருக்கிறது, உலகம் முழுவதும் பயன்படக்கூடிய ஆங்கில மொழி இந்தியாவிலும் பயன்பட்டு போகட்டுமே. பூனை குட்டிக்கு ஒரு வாசப்படியும் பூனைக்கு ஒரு வாசப்படியும் வைக்க முடியுமா? பூனைக்கு வைக்கிற வாசப்படியிலே பூனைக்குட்டி வந்துட்டுமே. ஆங்கில மொழியை நீங்களும் கத்துக்காங்க, உங்களுக்கும் பொதுவான மொழியா இருக்கும். ஆங்கில மொழியை நாங்களும் கத்துக்கிறோம், உலகம் முழுக்க பயணிக்கலாம் அப்படின்னு சொன்னது விளைவுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய பேர் படிச்சு வெளிநாடுகளுக்கு சென்று இருக்கிறார்கள். இல்லை என்றால் இந்தி மொழி இன்னைக்கு இந்தி பேசக்கூடிய மாநிலம் நிறைய பேருக்கு ஆங்கிலமே தெரியவில்லை. இப்படி சூழ்நிலை இருக்கும் பொழுது 3 மொழி என்று எந்த மொழினாலும் படிங்கக்கா, யாரும் வேணாம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மொழி படிங்க. இந்தி பிரச்சார சபால இந்தி மொழி கத்துக் கொடுக்குறாங்க. யாராவது போய் தமிழ்நாட்டுல தடுத்தாங்களா இந்தி படிக்க கூடாதுன்னு? எத்தனையோ ஆப் இருக்கு, யூடியூப் இருக்கு, இதுல இன்ஸ்டால எல்லாம் இந்தி மொழி கத்துக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவை என்றால் தாராளமாக படியுங்கள், ஆனால் இந்தியை திணிக்காதீர்கள் என்பதுதான் இருமொழி கொள்கை, வேற ஒண்ணுமே இல்லை. இங்க மக்களை போட்டு தேவையில்லாம குழப்பிட்டு இருக்காதீங்க. இங்க இந்துக்கள் பண்டிகைகளுக்கு வாழ்த்துக்கள் கூறுவதில்லை, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் கூறுவதில்லை. நம்ம அர்ஜுன் சம்பத் கூட சொல்லிட்டு இருக்காரு, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து கூறல, தமிழ் புத்தாண்டிற்கு வாழ்த்து கூறவில்லை. மோசமான ஆள், நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்களே, எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட போயிட்டு தமிழ் மாதங்களுடைய பெயரை நான் சிறு வயதுல கேட்டேன். அவர் சொன்னாரு தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, மார்கழி, இப்படி சொன்னார். தையிலிருந்து ஆரம்பிச்சு சொன்னார்.
பாடப்புத்தகத்துல எடுத்து பார்த்தா தமிழ் மாதங்கள் போது சித்திரை வைகாசி அப்படி என்ற பட்டியலில் இருந்தது. இது என்ன ஒரே குழப்பம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த தமிழ் வருடங்கள் 60 வருடங்கள் இருக்குது இல்லையா, இந்த 60 வருடங்களுடைய பெயர் எல்லாம் பார்த்தா பிரபவ பல்லவ இதெல்லாம் பார்த்தா தமிழுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத சமஸ்கிருத மொழியில் இருக்கு. தமிழ் மாதங்களின் பெயர்கள் தமிழிலும் தமிழ் வருடத்தின் பெயர் எப்படி சமஸ்கிருதத்திலும் வந்தது? இடையில ஏதோ குழப்பம் நடந்திருக்குதுன்னு தெளிவா புரியுது. அந்த குழப்பம் தெரியாத வரைக்கும் தமிழ் புத்தாண்டுக்கு நாங்க வாழ்த்து சொல்றதில்ல. தமிழர் திருநாளாம் தமிழ் திருநாள், பொங்கல் திருநாள். அந்த பொங்கல் திருநாளுக்கு வாழ்த்துக்கள் சொல்வதோடு மட்டும் இல்லாமல் பொங்கல் திருநாளை போற்றி கொண்டாடுறோம். அது ஒரு அர்த்தமுள்ள திருவிழாக இருக்கு. ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றோம்னா கேரள மக்களினுடைய தனிப்பட்ட திருவிழாக அது இருக்கு. மாபலி என்ற ஒரு மன்னன் வாழ்ந்ததாக ஒரு வரலாறு இருக்கு. அந்த மாபலியை வரவேற்கிறார்கள், அதை திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றாரா இல்லையா என்பது பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வரீங்க. விநாயகர் சதுர்த்தி இப்ப எங்க ஊர்ல மாரியம்மா கோயில் ஒண்ணு இருக்கு. பல வருஷமா கூழ் ஊத்துறாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்க தாத்தா காலத்துல அதுக்கு முன்னாடி காலத்துல கூழ் ஊத்திட்டு இருக்கிறாங்க. சில கோயில்களுக்கு பருவதம் பண்ணி களி போடுறாங்க. பல கோயில்கள் நெய்வேத்தியம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. குலதெய்வ வழிபாடு நடந்துட்டு இருக்குது. எத்தனையோ கோயில் திருவிழாக்கள் நடந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் யாருமே வந்துட்டு தமிழர் திருவிழாக்களாக பார்க்கிறாங்க, தமிழர் தங்களுடைய பாரம்பரிய விழாக்களாக பார்க்கிறாங்க. இதுக்கெல்லாம் வரலாறு இருக்கு. ஆனா இந்த விநாயகர் சதுர்த்தி எத்தனை காலத்துக்கு முன்னாடி இங்க வந்தது? 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டுல விநாயகர் சதுர்த்தி இல்ல. இப்போது கொண்டாடக்கூடிய அளவில் விநாயகர் சதுர்த்தி இல்ல. விநாயகர் சிலையை வந்துட்டு இது வீட்டுக்குள்ள வைக்காம வெளியிலே தெருவுல வச்சு அந்த விநாயகரை கொண்டு போய் ஒரு மரியாதை இல்லாமல் அதன் மீது அத்தனை பேரும் குடித்து கும்மாளம் அடித்து அதன் மீது ஏறி மிதித்து, இது மத நல்லிணக்கத்திற்கு ஒரு கேடாக இருக்கிறது. மத நம்பிக்கைக்கு தமிழக வெற்றி கழகம் என்றும் எதிராக இல்லை. அதே சமயம் பிற மதத்தினை புண்படுத்தும் விதமாக இந்த விநாயகர் சிலையை இழுத்துட்டு நான் தர்கா வழியா தான் போவேன், இஸ்லாமிய சகோதரர்களுடைய மனதை புண்படுத்தும் விதமாக இந்த விநாயகர் ஊர்வலத்தை கொண்டு போவது, இந்து மத உணர்வை தூண்டுவது, மத நல்லிணக்கம் என்று தமிழக வெற்றி கழகம் பேசிவிட்டு மத உணர்வை தூண்டக்கூடிய ஒரு செயலை, ஒரு கொண்டாட்டத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதற்கான வரலாறு இல்லை. இது தமிழனுடைய பண்பாடு இல்லை. தமிழன் தனித்துவமானவன். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அப்படி பாவேந்தர் பாரதிதாசன் பாடி வச்சாரு, தமிழனுக்கும் இந்துக்கும் தொடர்பு படுத்தாதீங்க. எங்க சாமிங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சுடலை மடம், காளியம்மா, மாரியம்மா, இப்படி நாங்க எளிமையாக கும்பிடக்கூடிய சாமிகள். இதில் பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தி என்பதை இப்போது எடுக்கணும்னா நாங்க ஐயனார் சதுர்த்தி எடுத்துட்டு போறோம், மாரியம்மா சதுர்த்தி எடுத்துட்டு போறோம், எல்லாம்மா சதுர்த்தி எடுத்துட்டு போறோம், காளியம்மா சதுர்த்தி எடுத்துட்டு போறோம். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்து மதத்தை நாங்கள் எந்த விதத்திலும் புண்படுத்தவில்லை. ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள், மற்ற மதத்தை புண்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், அதற்காக அதனை தவிர்க்கிறாருன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. இது விஜய் தவிர்க்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். அடுத்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறாரா இல்லையா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக தமிழர் திருநாள், பொங்கல் திருநாளுக்கு வாழ்த்து சொல்லுவார். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் பிரதான நோக்கம் தமிழர்களுடைய முன்னேற்றம், தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம், தமிழக இளைஞர்களினுடைய முன்னேற்றம். இதனை கொள்கையாக கிட்டத்தட்ட சொல்லிட்ட மாதிரிதான் இது. இதுக்கு மேலேயும் போட்டு நீங்க மத சாயம் பூச்சி அல்ல ஜோசப் விஜய்னு அவரை போட்டு குழப்பி நீங்க என்ன சொன்னாலும், இப்பொழுது திமுக பெரியார் திடலில் அவர் சென்று வந்த பொழுது திராவிட முன்னேற்றத்தை கழகத்தை சார்ந்த ஒரு தோழர் அவர் அவரோட செல்ஃபி எடுத்துக்கிறார். பயங்கரமான ஆளா இருக்கேடா. பெரியார் இல்லாம அங்க அரசியல் பண்ண முடியாது இந்த மண்ணில் அப்படின்றத விஜய் அவர்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார். பெரியார் என்பது தமிழ்நாட்டிற்கு ஒரு காந்தம் போன்றவர். அவர் ஒரு காந்த சக்தி. பெரியார் தான் தமிழ்நாட்டு அத்தனை மக்களையும் ஈர்த்து வைத்திருக்கிறார், அத்தனை பெண்களையும் ஈர்த்து வைத்திருக்கிறார். பெண்ணுரிமை, சமத்துவம், சகோதரத்துவம், ஜாதி ஒழிப்பு அத்தனையும் பேசியவர் பெரியார். பெரியார் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய காந்தம். அந்த காந்தத்தில் திமுக என்ன, அத்தனை கழகத்தினுடைய தோழர்களும் விஜயின் பின்னால் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், பெரியார் காந்தம் என்றால் பெரியாரை கையில் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய விஜய் மின்காந்தமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த மின்காந்தத்தின் சுழற்சியில் அத்தனை கட்சிகளும் அத்தனை தோழர்களும் விஜயின் பின்னால், தமிழக வெற்றி கழகத்தின் பின்னால் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்த போகிறார்கள். இந்த புரட்சி வெகு விரைவில் நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள் வெகு விரைவில் அறிவிக்கப்பட்டு
இல்லங்கள் தோறும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியும் உள்ளங்கள் தோறும் அவருடைய கொள்கையும் ஏந்தி இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பின்னால் திரண்டு வருவார்கள். தமிழகத்தின் வெற்றி கழக ஆட்சி விரைவில் நடக்கவிருக்கிறது. தமிழகத்தில் மாற்றம் நடைபெறவிருக்கிறது. அதனை அனைவரும் பார்க்கத்தான் போகிறீர்கள். இன்னும் பல பேர் கதற வாய்ப்பு இருக்கிறது. அவர் யாரும் கதற வேண்டாம், பதற வேண்டாம். தமிழகம் முன்னேற்ற பாதையில், தமிழக வெற்றி கழகத்தின் பாதையில் வீறு நடை போடும். வெற்றி கொடி வீசும் நம்ம காட்டு வருங்க